ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கேஆர்எஸ் ஷனா விலாக். இன்றைக்கி நாங்கள் எங்களோட மகளோட காவடி நடனம் ப்ரோக்ராம் ஒன்றுக்காண்டி பண்டத்தெருப்பு முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த லைட்ஸை பார்த்து தான் நாங்களும் எங்களோட கண்ணுகளை பழுதாக்கினாங்க. எங்களுக்கு மட்டுமில்லை, கிட்டத்தட்ட இந்த கோவிலுக்கு வந்தால் 1500 பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த பாபாவோட ப்ரோக்ராமில் ரெடியாகி போய்கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த லைட்ஸ் எல்லாம் சைனாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டு இந்த கோயிலை தான் முதல் தடவையாக ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த கோவிலில் அதிக லேசர் பவர் உள்ள லைட்ஸ் எரிஞ்சதால தான் இந்த கண்ணுக்கு இவ்வளோ பாதிப்புண்டும் நிறைய பட்டாசுகள், வித்தியாசமான பட்டாசுகள் வெடித்தது தான் இதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே கிட்டவா வந்துட்டோம். உண்மையாகவே வளமையான கோயில் வழியை பார்க்குறத விட இந்த கோயிலில் லைட் செட்டப் எல்லாம் பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி லைட்ஸ் இந்த கோயிலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கொழும்புக்கு வந்த அவன் சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், ஹரஹர பாடுங்கள், வருவதை பாருங்கள், ஹரஹர பாடுங்கள். ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அப்படியே கோயிலை உள்ளால் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் உள்ளால் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மிகவும் உண்மையிலேயே கோயில் இன்னும் பெரிய கோயில். கோயிலை உள்பக்கத்தால் சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். கோயிலை சுற்றி பார்த்து முடிஞ்சது அப்படியே வெளியில் டீச்சர்ஸோட வெளியில் நின்று ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொத்து சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமும் குடிச்சிட்டு நைட் வீட்டுக்கு சேர மிட் நைட் 11-12 ஆகிட்டுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.